கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்கள் இன்று தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையடுத்து அவருக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். வசந்த் & கோ நிறுவனரான அமரர் எச் வசந்தகுமார் தமிழ் செல்வி தம்பதிக்கு 1983ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி பிறந்தார் விஜயகுமார் எனும் விஜய் வசந்த். டி நகரில் உள்ள ஆல்பா பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த விஜய் வசந்த் லயோலா கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். தந்தையைப் போலவே வணிகத்தில் ஆர்வம் கொண்ட இவர் லண்டனில் தொழிற்துறையில் முதுகலையும் பயின்றார். இந்தியாவின் நம்பர் 1 வீட்டு உபயோகப் பொருட்களின் சாம்ராஜ்யமான வசந்த் & கோவில் தந்தைக்கு உதவியாக வணிகத்தை கவனித்துக் கொண்டார் விஜய் வசந்த். இதனிடையே திரைத்துறையின் மீது கொண்ட ஆர்வம் அவரை நடிகராக்கியது. ஒரு பக்கம் தொழில், இன்னொரு பக்கம் சினிமா என பம்பரமாக சுழன்ற விஜய் வசந்த் இதுவரையில் 19 படங்களில் நடித்துள்ளார். நாடோடிகள், வேலைக்காரன், அச்சமின்றி ஆகிய திரைப்படங்களில் இவருடைய நடிப்பு விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. 2010ஆம் ஆண்டு நித்யா என்பவரை திருமணம் முடித்தார் விஜய் வசந்த். இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர். யாருமே எதிர்பார்க்காத நிலையில்தான் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. 2020ஆம் ஆண்டு கொரோனாவுக்கு பிந்தைய சிகிச்சையில் இருந்த வசந்த் & கோ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி எச் வசந்தகுமார் MP காலமானார். இதனால் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. 2021இல் நடைபெற்ற கன்னியாகுமரி இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு விஜய் வசந்தை தேடி வந்தது. களம் புதிதுதான். ஆனால் காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் வளர்ந்தவர் அல்லவா? நேரடியாக மக்களை சந்திக்க திட்டமிட்டார் விஜய் வசந்த். எதிரணியில் பொன் ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டார். சந்தேகமே இல்லாமல் கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. விஜய் வசந்தின் முதல் தேர்தல் அது. ஆனால் மக்கள் தங்களது தேர்வில் தெளிவாக இருந்தனர். பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணனை முதல் முறையிலேயே 1,37,000த்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் விஜய் வசந்த். தனக்கு வாக்களித்த மக்களின் வீடுகளுக்கே சென்று நன்றி தெரிவித்தார் விஜய் வசந்த். தேடி தேடி மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை சமரசமின்றி பூர்த்தி செய்தார். அதன் விளைவுதான் 2024ஆம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு வெற்றியை பரிசளித்தது. இதுவரையில் நாடாளுமன்றத்தில் 88 கேள்விகளை எழுப்பியுள்ளார் விஜய் வசந்த். தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஊதியத்தை ஒவ்வொரு மாதமும் எளிய பின்புலம் கொண்ட மாணவர்களின் கல்வி செலவுகளுக்காக வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் முதல் மதிப்பெண் வாங்கும் பள்ளி மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகையையும் ஒவ்வொரு ஆண்டும் அளித்து வருகிறார். பட்டதாரி இளைஞர்களுக்கு பிரம்மாண்ட வேலை வாய்ப்பு முகாம்களும் ஒவ்வொரு ஆண்டும் இவரது முயற்சியால் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான படித்த பட்டதாரிகளின் கனவு கைகூடியுள்ளது. பல நெருக்கடிகள் ஏற்பட்ட போதிலும் 4 வழி சாலை திட்டத்துக்காக 14.5 கோடி ரூபாய் தொகையை ஒதுக்கீடு செய்யும்படி ஒன்றிய அரசுடன் போராடி நிதியை பெற்று அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். குமரிக்கு பசுமை விமான நிலையம், கடல்சார் போக்குவரத்து மசோதாவில் இருக்கும் குளறுபடிகள், ரயில்வே பணிகளில் நிலவும் காலதாமதம் என சமரசமின்றி மக்களின் குரலாக ஒலித்து வருகிறார் விஜய் வசந்த். கன்னியாகுமரி தொகுதிக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் திகழ்ந்து வருகிறார் விஜய் வசந்த்.